ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிவிசம் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே ரொம்ப சூப்பரான சைட் டிஷ். கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ உருளைக்கிழங்கு தேவையோ அதோட தோலை உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டா நல்லா கிறிஸ்பியாக ஆகும் எண்ணெயில் பாயில் பண்ணக்குள்ளே. அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டே இந்த மாதிரி சேர்த்துட்டு கலக்கிட்டோன்னா ஈவனாக எல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேனில் ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்துக்கிட்டா உருளைக்கிழங்கு பொரியல் நல்லா மணமாக இருக்கும். சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கோங்க. இது ஃபுல்லாக எண்ணெயில் ஃப்ரை ஆக போகிறங்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அதனால் எப்பயும் போடுறதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். உருளைக்கிழங்கு பாதி வந்த பிறகு நம்ம ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் வெங்காயம் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோன்னா ரொம்ப வதங்கிடும். இதில் தேவைக்கேற்ப கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதில் நம்ம 1/4 டேபிள் ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குக்கு எப்போவுமே உப்பு கம்மியாக தான் தேவைப்படும். அதனால் ஃபஸ்ட்டு கம்மியாக சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம பின்னாடி சேர்த்துக்கலாம். கடைசியாக 1 டீஸ்பூன் கிட்ட மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு மிளகாய்த்தூளோட காரமே கரெக்டாக இருக்குன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை கண்டிப்பாக சேர்த்துக்கணும்னு இல்லை. இப்போ நம்மளோட கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க. பார்க்கும்போது இந்த கிறிஸ்பினஸ் நல்லா தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பி ஆன பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணுங்கள். ரொம்ப சீக்கிரம் ஆஃப் பண்ணிடாதீங்க. இதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இது எல்லா வெரைட்டி ரைஸுக்குமே நீங்கள் சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜிவிசம் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Thanks for watching. Tata.